பாவம் பார்த்த மனோஜுக்கு ஆப்பு வச்ச மீனா ஸ்ருதிக்கு சகுனி வேலை பார்க்குற ஸ்ருதியோட அம்மா முத்து வச்ச செக் இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடி காசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ஹாஸ்பிட்டலில் இருந்து மனோஜை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்ததும் விஜயா மீனாவை கூப்பிட்டு மனோஜுக்கு ஆரத்தி எடுக்க சொல்கிறாங்க. மீனாவுமே ஆரத்தி எடுத்து வந்த நிலையில் விஜயா மீனாவை உதாசீனப்படுத்திட்டு விஜயா ஆரத்தி எடுத்து மீனாவை பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்துகிறாங்க. மீனாவுக்கு தினமும் அவமானப்பட்டு பழகி போயிடுச்சு. அத்தோட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மீனா இப்படி தான் ஒரு வேலைக்காரி போல இருப்பா அப்படிங்கிறதுமே புரிஞ்சு போயிடுச்சு. அதனால் அவங்களுமே விஜயா மீனாவை அவமானப்படுத்துறத பெருசாக ரியாக்ஷன் கொடுக்காம போயிடுறாங்க. இப்படிப்பட்ட மீனா இருக்கிற வரைக்கும் விஜயா தொடர்ந்து ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் அடுத்ததாக குடும்பத்தில் எல்லாருமே இருக்கும்போது முத்து ஹாஸ்பிட்டலில் மனோஜுக்காக செலவு பண்ணதை பில்லோட எடுத்து அண்ணாமலை கிட்ட கொடுத்து மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை வாங்க சொல்கிறாரு. உடனே மனோஜ் இவ்வளோ பணம் நான் எதுக்கு கொடுக்கணும், யாரை கேட்டு இவன் செலவு பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முத்து, நீ அந்த கதிரை தேடிட்டு போகும்போது ரோட்டில் இருக்கிறவங்கள தள்ளிவிட்டு விபத்து ஏற்பட்டதுனால அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிரச்சனை பண்ணி பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. அத்தோட நீ ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததுலேருந்தே டிஸ்சார்ஜ் பண்ணுற வரைக்கும் எல்லா செலவுகளுக்குமே நான் தான் பணம் கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரோகிணி, உங்களை யார் கட்ட சொன்னா, நீங்கள் எங்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா, நீங்களே உங்கள் புருஷனுக்கு அடிப்பட்டதை நினச்சி கவலையில் அழுதுகிட்டு இருக்கும்போது எப்படி எங்களால் உங்ககிட்ட வந்து கேட்க முடியும், எங்களுக்கு மனசாட்சி இருக்குது, அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். இப்போ உங்ககிட்ட கேட்டது எங்களோட பணமாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதை திருப்பி கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் நாங்களே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்கி கடன் வாங்கி கட்டின பணம் அப்படிங்கிறதுனால தான் அதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. முத்து மீனா பணத்தை கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜன் ரோகிணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா மனசே வரலை. இருந்தாலும் அண்ணாமலை அண்ட் எல்லாருமே சொன்னதுனால மனோஜுமே பார்த்தீங்கன்னா சரி சொல்லிடுறாரு. கஞ்சித்தனமாக இருக்கிற மனோஜுக்கு மீனா அண்டு முத்து பார்த்தீங்கன்னா பணத்தை கேட்டு இப்போ ஆப்பு வச்சுட்டாங்க. இதுக்கிடையில் ஸ்ருதி ரவி வேலை பார்க்குற ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஸ்ருதியோட அம்மாவும் வந்து ஸ்ருதி கிட்ட சண்டை போடுறாங்க. உங்கள் மாமியார் வீட்டில் காசு இல்லை அப்படின்னா நீ இப்படி வேலை பார்த்து தான் அதை கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரவி முன்னாடியே ஸ்ருதியை திட்டிட்டு போகிறாங்க. அதோடு நிறுத்தாமல் முத்துவோட வீட்டுக்கும் வந்து என் பொண்ணு வேலைக்கு போகாமல் இருக்கணும், அதுக்கு நான் பிளாங்க் செக் தரேன், எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி திமுறா சொல்கிறாங்க. உடனே முத்துவும் அந்த செக்கை வாங்கி 50 கோடி வரைக்கும் அதில் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்ருதியோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அடிவயிறு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி இதன் மூலியமாக குடும்பத்தில் ஒரு சண்டையை இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சகுனி வேலை பார்க்க வந்த ரவியோட மாமியாருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முத்து அதிரடியாக செக் வச்சு அப்படியே திருப்பி அனுப்பிட்டாரு. முத்து மற்றவங்களோட விஷயத்தில் எல்லாத்துலேயுமே மூக்க நுழைச்சதுனால என்னமோ மீனாவோட விஷயத்தை அவர் கண்டுக்காமல் ஒரு வேலைக்காரியாக நடத்துகிறத பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி பற்றின விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்காமல் இன்னமுமே மக்கா தான் இருக்கிறாரு. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.